நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல வெறித்தனமாக கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் ஆப்போனண்ட்டில் வந்தவங்க ஃபுல்லாக மாஸ்டர் பிளேயராக வந்திருந்தாங்க. நமக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி பிளேயராக வந்திருந்தாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம இந்த மாரி ப்ரோலாம் வந்து 100க்கு மேலே இருக்காரு ஸ்டாரு. ஆனால் அவங்க கூட தான் நம்மளும் ப்ளே பண்ணோம். நம்ம வந்து ஹீரோய்க்கு ஒரு 40ல் தான் இருந்தோம். அப்படின்னா கூட நம்ம அவங்க கூட ப்ளே பண்ணோம். அப்போ வந்தவங்க எல்லாருமே ஆப்போனண்ட்டில் உள்ளவங்க கிராண்ட் மாஸ்டர். நம்மளும் கிரெனேடை இப்போவுமே குக் பண்ணிட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம டீம்காரங்களை வேற ஒரு ஆளை நாக்கு அடிச்சிட்டாங்க. டப்புன்னு பார்த்தா நம்ம ஷார்ட் ரேஞ்சில் வந்து எல்லாருமே ஏறிட்டாங்க. ஒருத்தன் இல்லை, எல்லாருமே ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே ஸ்கேட் போர்டில் போய் பார்த்தோம். நம்ம டீம்காரன் இன்னொரு ஆளையும் நாக்கு அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி ஆடலாம், நம்ம ஜெயிக்கலான்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனால் நம்பிக்கை தான் வந்து தோல்வியாகவே முடிஞ்சிட்டு கடைசியில் பார்த்தா நம்ம ஒருத்தன் 2 பேர் இருந்தோம். நம்ம டீம்காரர் ஒரு நாக்கு வச்சுருந்தாப்புல. இருந்தாலும் நம்மளும் அடித்து பார்த்தோம், ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அடுத்த ரவுண்டு போகலான்ட்டு நம்ம போயாச்சு. அடுத்த ரவுண்டு வந்து உண்மையே ஜாலியாக இருக்கும். இந்த ரவுண்டை பாருங்கள், உண்மையே இந்த மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்படி தான் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதேமாரி தான் இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு லைக்கு, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தான். பார்க்குறவங்களா நீங்களாக இருந்து யாராக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் நம்மளும் நம்ம டபுள் பிஸ்டல் எடுத்தாச்சு. டபுள் பிஸ்டல் எடுத்து நல்ல ஒரு கிரெனேடும் வாங்கியாச்சு. அதாவது நாங்கள் ரெண்டு பேராக தான் போய் ஆடுவோம். அதாவது நம்ம மாரி ப்ரோக்கு பேக்கப்பில் தான் நான் போவேன். ஏன்னா நம்ம ஒத்தையில் போனால் நம்மளை கொண்டுருவானோன்னு எனக்கே தெரிஞ்சிட்டு. ஆப்னில் வந்து சும்மா சாதாரண பிளேயரில் மாஸ்டர் பிளேயரு. அதாவது எப்படி சொல்கிற 4 பேர் மாஸ்டரில் இருந்தான்லே நம்ம தனியாக போனால் கண்டிப்பாக முடிச்சிடுவோம்லே. அதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு லைட்டாக தலை தெரிஞ்சாலும் ஹெட் அடிச்சிடுறான்லே. அதால் 2 பேர் போனாலும் ஒருத்தனை ஹெட் அடித்தாலும் நம்ம இன்னொருத்தனுக்கு ரிவைவ் பண்ணிடலான்றது தான் எனக்கு ஒரு நம்பிக்கை. அதேமாரி நம்ம மாரி ப்ரோ நல்ல பேக்கப் கொடுத்து ஆடுற பிளேயர். அதேமாரி நல்ல தரமான பிளேயரு. அதேமாரி நம்ம அவர் கூட போனால் கொஞ்சமாவது ஒரு ஓசிகளும் கிடைக்கும். அதேமாதிரி கேம் பிளேயும் நமக்கு வரும்ன்ட்டு நம்ம மாரி ப்ரோ பின்னாடியே போனோம். அதுக்கப்புறம் நம்ம மாரி ப்ரோ ஒரு அண்ணனை அடிச்சிட்டாப்புல. மாரி ப்ரோ சொல்கிறாப்புல, நீங்கள் போய் கன் எடுங்க ப்ரோ அப்படின்னு நம்ம மாரி ப்ரோ சொன்னாப்புல. நம்மளும் வந்து சரி அப்படின்ட்டு நம்மளும் கன் எடுக்கலான்ட்டு ஓட ஆரம்பிச்சாச்சு. ஓட ஆரம்பித்தோடனே நம்ம மாரி ப்ரோ வேறு எவனும் இருக்கானலா ப்ரோ அப்படின்ட்டு நான் பார்த்து சொல்கிறேன் ப்ரோ, நீங்கள் கன் எடுங்க அப்படின்ட்டு நம்ம மாரி ப்ரோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல. நானும் நல்ல வெறித்தனமாக போய் கண்ணையே எடுத்துட்டேன். கன் எடுத்துன்னு இந்த ரவுண்டு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இந்த மேட்ச்சில் வந்து ஒரே ஒரு கிரெனேடு போட்டோம். இந்த ரவுண்டு விடக்கூடாது, நான் கிரெனேடு போடுறேன், நம்ம பேக்கப்பில் எல்லாரும் சேர்ந்து அடிச்சிடும் அப்படின்னு ஒரு நாக்கு விழுந்துட்டு நாங்கள் விறுன்னு ஏற ஆரம்பிச்சிட்டோம். விறுன்னு ஏறின உடனே இங்கே ஒரு அண்ணன் இருந்தாப்புல. அவங்கள நல்ல ஒரு அழுத்தி பிடிச்சோன்னா நம்ம அவங்க டீம்காரங்க நம்மளை அடிச்சிட்டாங்க. நம்ம டீம்காரங்க விடுவாங்களா, சும்மா வெறித்தனமாக அவங்களே கில் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீம்காரங்க நம்மளையும் ரிவே பண்ணி விட்டாங்க. ரிவே பண்ணோடனே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, இந்த மேட்சை விட்டவே கூடாது, நம்ம வெறித்தனமாக மேட்சை கொண்டு போய் ஜெயிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் நானும் ஒரு கிரெனேடெலாம் எடுத்து வாங்கிட்டேன். கிரெனேடு எடுத்து வாங்கின உடனே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு. நம்ம இந்த கிரெனேடில் ஒரு நல்ல பிளேயரு. அதாவது என்ன மாதிரி பிளேயர்னா, ஏதோ ஒன்று நமக்கு கிரெனேடு வந்து கொஞ்சம் ஓரளவு வீச தெரியும். மற்ற இதோட கம்பேர் பண்ண கிரெனேடு ஓரளவு நான் நல்லாவே வீசுவேன். அந்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம டீம்காரர் கூட தான் மாரி ப்ரோ தான் எப்போதுமே நமக்கு மாரி ப்ரோ தான் நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருப்பார். அதாவது நம்ம செத்தாக கூட அவர் ரிவே பண்ணுவார், அவர் செத்தாலும் நம்ம ரிவே பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இருப்போம் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. அதேமாரி தான் நம்ம மாரி ப்ரோ பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன். மாரி ப்ரோ நீங்கள் 150 கொடுங்க, நான் அடிக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன். அவர் ஏடபிள்யூமா, ஆமாம் ஏடபிள்யூஎம் தான் வச்சுருந்தாரு. அதனால் நம்ம அவர் பின்னாடியே தான் போனோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ராப்பை நிறைக்க போயிட்டாப்புல நம்ம மாரி ப்ரோ போனோடனே நானும் ஒரு குளோவல் போட்டேன். ஏன்னா முன்ன உள்ளவன பயங்கரமான பிளேயரு, கொஞ்சம் கேப் விட்டால் கூட அடித்து நம்மளை மேட்சை பூயா எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான்லே. நம்மளும் அதேமாரி தான் கொஞ்சம் கேப். நம்ம மாரி ப்ரோக்கு ஏடபிள்யூஎம் வேணுமான்னு கேட்டேன். இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் நம்மளும் அவர் பின்னாடியே தான் போனோம். அப்படி பின்னாடி போக நமக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சு. மாரி ப்ரோ அடித்தாலும் நம்ம ஓசிகள் எடுக்கிறன்ற மாதிரி தான். அப்படியே நம்ம என்னத்தை பண்ண இங்கேருந்து ஒரு அடித்து பார்த்தோம். ஏடபிள்யூஎம்ல சுத்தமாக படலை. ஏன்னா நம்ம மாரி ப்ரோ அளவுக்கு நம்ம ஏடபிள்யூஎம்ல பிளேயர் கிடையாது, நம்ம பாம்பில் தான் பிளேயரு. டப்புன்னு ஒரு குக் பண்ணி போட்டேன். ஆனால் ஒரு ஆளுமே இல்லை. அதில் நம்ம பாம்பு பொக்காதான் போயிட்டு அப்படியே நம்ம மாரி ப்ரோ பின்னாடியே தான் இருக்கோம். மாரி ப்ரோ வந்து எப்படி சொல்கிறது, அந்த மாரி ப்ரோ விட்டு கொஞ்சம் தனியாக வந்தேன். அதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு பைப்பில் நம்ம ஊக்காங்க போட்டு வந்தான். நம்மளும் அதுக்கப்புறம் அவையில் நாக்கு அடிச்சு நல்லா கில்லும் எடுத்து விட்டாச்சு. நாங்கள் 2 பேரும் அவனை ஒருத்தனும் இன்னொரு நாக்குலையும் கிடக்கு. அதுக்கப்புறம் நம்ம மாரி ப்ரோ நம்ம டீமாக போனாதான் ப்ரோ அப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம மாரி ப்ரோ நம்மளை கூப்பிட்டு போனாப்புல. இந்த இடத்துல வந்து நம்ம மாரி ப்ரோவை நாக்கு அடிச்சிடும். அண்ணா நான் விட்டவே இல்லை, அழுத்தி பிடிச்சோன்னா நம்ம மாரி ப்ரோவையும் நல்லா ரிவே பண்ணி விட்டாச்சு. ரிவே பண்ணி விட்டோன்னே நம்ம அடுத்த மேட்ச் போயிடலான்ட்டு நம்ம அடுத்த ரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. அடுத்த ரவுண்டு வந்து இந்த ரவுண்டு வந்து
அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு டஃப்பாக இருக்கும், ரொம்பவுமே டஃப்பாக இருக்கும். அப்படின்ற மாதிரி தான் இந்த ரவுண்டு இருக்கும். நம்ம காலம் அது இதுன்னு நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கி போட்டாச்சு. அதாவது நான் திரும்ப திரும்ப கேட்கணுன்னு நீங்கள் கோவப்படுறாங்க. வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்பு, ஒரே ஒரு லைக்கு, ஒரே ஒரு பெல் ஐக்கானை மட்டும் அமைக்கி விட்ருங்க. ஏன்னா கண்டிப்பாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் கரெக்டாக வீடியோவும் போடுவோம், அதேமாதிரி டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். அதனால் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு கொடுக்க வேண்டியது, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ பண்ணலையோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம மாறி ப்ரோ வந்து ஸ்டக்காகி நின்றுட்டாப்புல, கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்னு சொன்னாப்புல. அப்படி சொன்ன உடனே நம்மளும் அவர் பின்னாடியே போக ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா உண்மையில நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு அருமையான அதாவது எப்படி சொல்கிறது, 2 பேரும் நின்று லாண்டனா கண்டிப்பாக மேட்சை பூயை அடிப்போம். அந்த மாதிரி நாங்களும் மாறி ப்ரோவும் இருப்போம். அதே மாதிரி நம்மளும் மாறி ப்ரோ பின்னாடி போக ஆரம்பிச்சாச்சு. மாறி ப்ரோ இங்கேருந்து லாங் ரேஞ்சில் AWM வச்சு 150 தான் அடிப்பாப்புல. நம்மளும் ஓசிகளில் அடிக்கிறது தான் நம்மளோட வேலை. இருந்தாலும் கூட நம்ம கொஞ்சம் பேக்கப்பும் கொடுப்போம். மாறி ப்ரோவை பின்னாடி அடிக்க வந்தாலும் நம்மளை போட்டு நம்மளே அழுத்து போட்டு போயிடுவோம். மாறி ப்ரோ வேடா அடிக்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மாறி ப்ரோ ஷார்ட் ரேஞ்ச் போகலாம் அப்படின்ட்டு ஷார்ட் ரேஞ்ச் கூப்பிட்டு போயிட்டாப்புல. நானும் நல்ல ஒரு கிரெனேடை வீசி பார்க்கலான்னு இதிலேருந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இருந்தாலும் வேண்டாம், கொஞ்சம் ட்ராப் பண்ண அரைச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக லூட் இருந்த ப்ரோ அடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு நம்ம மாறி ப்ரோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்படி சொல்ல ஆரம்பிச்சதும் நம்ம மாறி ப்ரோவை இந்த சைட்ல இருந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம AWM வச்சு நம்மளால அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. நம்மளும் இதுல இருந்து ஒரு கிரெனேடை போட்டோம். டப்புன்னு ஒரு பைப்புல அந்த கிரெனேட்லேயே விழுந்துட்டான். நான் இதான் நல்ல வாய்ப்புன்னு நல்ல கில்ல எடுத்து விட்டேன். அப்படியே நம்ம பின்னாடி வந்தா ஒரு அண்ணன் வந்தாப்புல. இவங்களையும் நம்ம விட்டா ரொம்பவே டஃப் கொடுத்தாப்புல. நம்மளும் அழுத்துன்னு அழுத்தி பார்க்க முடியல. நம்மளும் ஒரு குளோவில் போட்டு பொறுமையாக அழுத்த ஆரம்பித்தோம். அப்படியே நம்மளும் கவர் எடுத்துலாம் ஆட ஆரம்பித்தோம். ஒன்றுமே பண்ண முடியல. ஷார்ட் ரேஞ்ச் வந்தாப்புல டப்புன்னு அழுத்தியாச்சு. டபுள் பேரில் வச்சு வெறித்தனமாக கெல்லையும் எடுத்து விட்ருவேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு அண்ணன் வருவாப்புல. இந்த இடத்துல வந்து சர்ன்னு வந்துருவாப்புல. நோபுத்தனமாக தானே வந்தாப்புல. நம்மளும் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கரெக்டாக அடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த மேட்சை நம்ம பூயாவையும் தட்டி விட்டாச்சு, விக்டோரியும் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு பார்ப்போம். இந்த ரவுண்டு வந்து உண்மையில செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அதாவது கடைசி ரவுண்டு இதான் கடைசி ரவுண்டு. அவனுங்க இதுக்கு மேலே ஜெயிக்கவும் மாட்டானுங்க. அந்த அளவு நம்ம வந்து கொஞ்சம் கூட கேப் கொடுக்கல. எல்லாமே நம்ம டீம் மாறி ப்ரோவால் மட்டும்தான். மாறி ப்ரோ தான் வந்து உண்மையில இந்த மேட்ச்சில் செம்ம கில் அடிச்சிருப்பாரு. அது போக நம்ம பக்கத்தில் போய் பேக்கப்பும் கொடுத்துருப்போம். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம பேக்கப் கொடுக்கலன்னா மாறி ப்ரோவாலையும் அடிச்சிருக்க முடியாது. அதேமாரி நம்ம மாறி ப்ரோ தான் உண்மையில அடிப்பார். இருந்தாலும் நம்ம அவரை ரிவ்யூவும் ஒரு சில இடத்துல பண்ணியிருப்போம், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாரி நம்ம மாறி ப்ரோ பின்னாடி தான் எப்பவும் போல போக ஆரம்பிச்சாச்சு. நம்ம மாறி ப்ரோ கொஞ்சம் பொறுமையாக ஆடும் ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னா பக்கத்தில் 4 பேரும் மாறி ப்ரோ பக்கத்தில் வந்துட்டானுங்க. மாறி ப்ரோ ஒரு நாக்கு அடிச்சு விட்டாப்புல. நம்மளும் கிரெனேடு போட்டோம். அந்த சைடு கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கோன்னு நான் வந்து கொஞ்சம் அவசரத்தில் போட்டேன். அதனால் ஒரு நாக்கும் உள்ளலை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு அண்ணன் இருந்தாப்புல, மாறி ப்ரோ நான் ஏறுறேன் ப்ரோ நீங்கள் பேக்கப் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சட்டுன்னு நான் இப்போ பாருங்கள் வெறித்தனமாக ஏறுறேன். இதேமாரி தான் நீங்களே ஏறணும். டப்புன்னு ஏறி ஒரு நாக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பேக்கில் ஒரு அண்ணன் ஓடுனாப்புல. ஒரு பொம்பளை ஓடுவா. ஒரு பொட்டச்சிக்கு டப்புன்னு நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்தோன்னே எனக்கும் இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம 3 பேர் இருக்கோம், அவனுங்க 2 பேர் தான். நம்ம அதனால் நம்ம வெறித்தனமாக இந்த மேட்ச்சை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு. அப்படியே கான்ஃபிடென்ஸ் வந்தோன்னா இந்த கான்ஃபிடென்ஸை ஊட்டக்கூடாது, நம்ம வெறித்தனமா கொல்லணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் நல்லா அப்படி இப்படின்னு ஓடி நம்ம மாறி ப்ரோ நான் இனிமேல் தனித்தனி ஆடலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் ஆடணும். ஆனால் மாறி ப்ரோ நீ என் கூட வா ப்ரோ, அப்புறம் தான் கண்டிப்பாக ஈஸியாகவே பூயா எடுக்கலாம் அப்படின்னு நம்ம மாறி ப்ரோ கூட ஆரம்பிச்சிட்டாப்ல. சரி நம்ம மாறி ப்ரோ சொல்கிறாரு இவரால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு நம்மளும் டம்முன்னு அடித்தோம். கடைசியில் நம்ம மாறி ப்ரோவே கில் எடுத்துட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.